ஆய்வுக்கூடத்தில் ஒட்சிசன் வாயை தயாரிப்பதற்கான ரசாயன தாக்கங்களை எழுதும். அவை ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கங்கள் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொதுவாக பொட்டாசியம் பரமங்கனேட்டை வெப்பப்படுத்துவதன் மூலம் ஆய்வுக்கூடத்தில் ஒட்சிசன் வாயு தயாரிக்கப்படும். potassium permanganate KMnO4, potassium manganate K2MnO4, manganese oxide MnO2, oxygen O2. பாருங்க பௌதிக நிலையில் போட்டிருக்கு. பொட்டாசியம் பர்மங்கனேட் திண்ம நிலையில் காணப்படும், பொட்டாசியம் மேங்கனேட் திண்ம நிலையில் காணப்படும், மேங்கனீஸ் ஆக்சைடு திண்ம நிலையில் காணப்படும், ஆக்சிஜன் வாயு நிலையில் காணப்படும். பொட்டாசியம் பர்மங்கனேட் என்னன்றால் ஊதா நிறம், பொட்டாசியம் மேங்கனேட் பச்சை நிறம், மேங்கனீஸ் ஆக்சைடு கருப்பு நிறம், ஆக்சிஜன் நிறமற்றது. இது ஒரு தாக்கம். என்ன ஒரு தாக்கத்தை பாருங்க. AClO3 AClO3 திண்மம், ACl திண்மம், AClO பொட்டாசியம் குளோரைட்டை வெப்பப்படுத்துவதன் மூலம் பொட்டாசியம் குளோரைட்டும் ஆக்சிஜன் வாயுவும் தருது. தாக்கத்தை சாப்பிடுகிறோம். அதே மாதிரி இதுல மூலம் ரெண்டு தாக்கங்கள் பார்த்துருக்கோம். பொட்டாசியம் பெர்மங்கனேட்டை வெப்பப்படுத்துவதன் மூலம் பொட்டாசியம் மேங்கனேட்டும் மேங்கனீஸ் ஆக்சைடும் ஆக்சிஜன் வாயு ஆய்வுக்கூடத்தில் ஆக்சிஜன் வாயு தயாரிப்பது ஒரு தாக்கம். பொட்டாசியம் குளோரைட்டை வெப்பப்படுத்துவதன் மூலம் பொட்டாசியம் குளோரைட்டும் ஆக்சிஜன் வாயு தரும். என்ன கொண்டு ஹைட்ரஜன் பெராக்சைடை வெப்பப்படுத்துவதன் மூலம் O2 H2O ஆக ஹைட்ரஜன் பெராக்சைடை வெப்பப்படுத்துவதன் மூலம் நீரை ஆய்வுக்கூடத்துல ஆக்சிஜன் வாயு தயாரிப்பதற்கு இதை விட வேறு தாக்கங்களும் இருக்குது. ஒரு 3 தாக்கங்களை நாங்கள் இங்க பார்த்திருக்கிறோம். ஒரு தாக்கம் பொட்டாசியம் பெர்மங்கனேட்டை வெப்பப்படுத்துவதன் மூலம் ஆக்சிஜன் வாயு தயாரிப்பது, இதுதான் பொதுவாக பயன்படுத்தப்படுறது. பொட்டாசியம் குளோரைட்டை வெப்பப்படுத்துவதன் மூலம் ஆக்சிஜன் வாயு தயாரிப்பது, ஹைட்ரஜன் பெராக்சைடை வெப்பப்படுத்துவதன் மூலம் ஆக்சிஜன் வாயு தயாரிக்கிறது. வெளியே பார்க்கணும். ரசாயன தாக்க விதத்தில் செல்வாக்கு திருத்த காரணிகளை குறிப்பிடும். ரசாயன தாக்க விதத்தில் செல்வாக்கு திருத்த காரணிகளாக ஒரு 5 காரணிகளை நாங்கள் குறிப்பிடலாம். முதலாவது காரணியா பார்க்கக்கூடிய தாக்கிகளின் பௌதிக, உதாரணத்துக்கு கட்டியாக இருக்கிற பொருளுக்கும் தூளா இருக்கிற பொருளுக்கும் தாக்கம். தூளா இருக்கிறது விரைவாக கரையும், தாக்கம் கூடியது. கட்டியா இருந்தது தாக்கங்கள் குறைந்த தாக்கங்கள் பரப்பு. அதே மாதிரி வெப்பநிலை, சில தாக்கங்கள் வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது தாக்கங்கள் விரைவாக. உதாரணத்துக்கு சீனி குளிர் நீண்ட கரைகளை விட சுடுநீரை விட விரைவாக கரையும். அதை வெப்பநிலை. அதே மாதிரி தாக்கிகளின் செறிவுகள் அதிகரிக்க தாக்கம் அதிகரிக்கும். வாயுநிலை தாக்கங்கள்ல அமுக்கம் ஒரு காரணியாக இருக்கு தாக்கத்தில் செல்வது. 4 காரணி. சில தாக்கங்கள் ஒளி செல்வாக்கு செலுத்துவதாக செலுத்துவது. வெப்பநிலை, செறிவு, முக்கியமாக ஊக்கி, ரசாயன தாக்கங்களில் தாக்கவியத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளாக வெப்பநிலை, செறிவு, ஊக்கி, பௌதிக நிலை, அமுகம் போன்ற காரணங்கள். இரும்பு பிரித்தெடுப்பின் பிரதான ரசாயன தாக்கங்களை குறிப்பிடும். இரும்பு பிரித்தெடுப்பில் பிரதான ரசாயன தாக்கங்களை குறிப்பிடும்.
இரும்பு பிரித்தெடுப்பின் மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுவது இரும்பு தாது, இரும்பு தாதாக பயன்படுறது ஹேமடைட் அல்லது மேக்னடைட் பயன்படுத்தப்படும். இரும்பு தாது, சுண்ணாம்புக்கல், மற்றது கற்கரி ஆகிய மூன்றுகள் பயன்படுத்தப்படும். ஆகிய கற்கரி கற்கரி இருந்து கார்பன் ஆக்சைடு உருவாக்கும். கார்பன் ஆக்சைடு கார்பனுடன் சேர்ந்து கார்பன் ஓர் ஆக்சைடு உருவாக்கும். இந்த கார்பன் ஓர் ஆக்சைடு தான் இரும்பு தாதோடு தாக்கத்துக்கு உட்பட்டு இரும்பை உருவாக்கும். இதோட சுண்ணாம்புக்கள் தாக்கம் அடைந்து கற்கரி இருந்து கார்பன் ஆக்சைடு ஆகும். இந்த கார்பன் ஆக்சைடு கார்பனோடு தாக்கமடைந்து கார்பன் ஓர் ஆக்சைடு ஆகும். இந்த கார்பன் ஓர் ஆக்சைடை கொண்டு இரும்பு தாதை தாழ்த்துவதன் மூலம் தான் இரும்பு பிரித்தெடுக்கப்படுவது. அந்த இரும்பு தாதுல சொல்றேன் Fe2O3 அது கார்பனோடு கார்பன் ஓர் ஆக்சைடோடு தாக்கமடைந்து இரும்பாகவும் கார்பன் ஆக்சைடாக வருகிறது. இதைவிட சுண்ணாம்புக்கல் வெளியிலிருந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் ஆக்சைடாகவும் வருகிறது. நீரில் மிதக்கும் உலோகங்களை நீரில் மிதக்கும் உலோகங்கள் என்றால் அவை நீரை விட்டு அடர்த்தி குறைந்த உலோகங்களாக இருக்கும். முதலாம் கூட்டத்திலே காணப்படுகின்ற சோடியம், பொட்டாசியம் போன்ற உலோகங்கள் நீரில் மிதக்கக்கூடிய உலோகங்களாக இருக்கும். திரவ பெட்ரோலிய வாயுவில் அடைந்துள்ள கூறுகளை குறிப்பிட்டு அவை நிறைவகனம் அடையும் போது விளைவுகளை காட்டும். திரவ பெட்ரோலிய வாயு என்பது நம்முடைய சமையலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற எல்பிஜி வாயுவை குறிப்பது. இந்த எல்பிஜி வாயுவிலே பிரதானமாக 2 கூறுகள் காணப்படுகிறது. ஒன்று புரோப்பேன், பியூட்டேன். புரோப்பேன் சூத்திரம் C3H8, பியூட்டேன் சூத்திரம் C4HN. இந்த C3H8 வந்து நிறைதகனத்துக்கு உட்படுதென்றால் நம்ம சக ஒட்சுதான் உட்படுகின்ற போது என்ன உருவாகும்? கார்பன் தாக்கிகளாக இருக்கிறபடியா விளைவுகளில் காவலியல் செய்தலும் 3 கார்பன் வந்தபடியா 3 காவலியல் செய்தலும் 4 ஹைட்ரஜன் இருக்கிறபடியா 8 ஹைட்ரஜன் இருக்கிறபடியா 4 நீர். நோட்சன் எண்ணிக்கை சமப்படுத்தணும். இங்க 3 கார்பன் இருக்கு, இங்கே 3 கார்பன், இங்க 8 ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் 8 ஹைட்ரஜன். நோட்சன் எண்ணிக்கை சமப்படுத்தணும். விளைவுகள்ல 6 4 10 ஓட்சன் இருக்கு, தாக்கியோட 2 ஓட்சன் இருக்கு. ஆகவே இதுல 5 போடுவதன் மூலம் தாக்கம் சமப்படுத்தப்படும். ஆகவே திரவ பெட்ரோலிய வாயு அடங்குள்ள கூறுகளில் புரோப்பேன்ல வந்து புரோப்பேன் நிறைதகனம் அடைகின்ற போது 1 மூல் புரோப்பேன் நிறைதகனம் அடைந்தால் 3 மூல் கார்பன் ஆக்சைடு 4 மூல் நீரும் உருவாகும். இதே மாதிரி பியூட்டேன் தாக்கம் அடைகின்ற போது C4H10 இதே ஏற்கனவே புரோப்பேனுக்கு பார்த்த மாதிரி இது மோட்சனோட தாக்கம் அடைவதுதான். இங்க 4 கார்பன் இருக்கக்கூடிய 4 கார்பன் ஆக்சைடு, 10 ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய 5 நீர். இப்போது விளைவுகள்ல 8 தாக்கிகள்ல 4 கார்பன், விளைவுல 4 கார்பன், தாக்கிகள்ல 10 ஹைட்ரஜன், விளைவுகள்லையும் 10 ஹைட்ரஜன். ஆனா ஒட்சன் எண்ணிக்கை தாக்கிகள் 2, விளைவுகள்ல 13. ஆகவே சமப்படையில நம்ம இதை சமப்படுத்துவதற்காக 13 2 ஒட்சன் வேணும். ரசாயன தாக்கங்களை பின்னமாக போட்டிடாது. ஆகவே இந்த ரசாயன தாக்கத்தை சமப்படுத்துவதற்காக மொத்த சமன்பாட்டை 2ஆல் பெருக்கணும். அதை
2 C4 H10 13 O2 8 CO2 10 okay